ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது ஒர்க் அவுட் டயட், வெல்த் வைஸ் பார்க்கும்போது வீடியோ எடிட்டிங், டீம் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிங் ஓன் வீடியோஸ், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற ஒர்க் அவுட் ரொட்டீன், டயட், ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ், நான் எப்படிலாம் டைம் மேனேஜ் பண்ணுறேன், இதெல்லாம் போக உங்கள் எல்லாத்துக்குமே வேல்யூபிளாக இருக்கிற ஸோ ஒரு ஐடியா ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அது என்னன்றதை உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்க, கன்ஃபார்ம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமான், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது ஒர்க் அவுட் ரொட்டீன் நான் 3 years ஆகவே புஷ் புல் லெக் ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மண்டே வந்து புஷ் டே, செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசப்ஸ். ஸோ டியூஸ்டே வந்து ஃபுல் டே பேக் அண்ட் பைசப்ஸ். ஸோ வெட்னஸ்டே வந்து லெக் டே. இதே ரொட்டீன் தான் நெக்ஸ்ட் 3 days ஃபாலோ பண்ணுவேன். வீக்லி 6 time ஒர்க் அவுட் பண்ணுவேன், சண்டே மட்டும் ரெஸ்ட். ஸோ இதான் நான் என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீன். மேக்ஸிமம் நான் மார்னிங்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன். ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருந்ததை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இப்போ டேல இருக்க மோஸ்ட் பெயின்ஃபுல்லான டாஸ்க்கே ஒர்க் அவுட் தான். அந்த மெயினான டாஸ்க்கையும் மார்னிங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா மற்ற டாஸ்க்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் போக ஆல்சோ அந்த டே ரொம்ப ஜாய்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக போகும். மார்னிங் 5:30 இருந்து 7 o'clock வரை ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஜஸ்ட் 1.5 hours. நெக்ஸ்ட் திங் டயட். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்டா இந்த டயட்டை மேனேஜ் பண்ணுறது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ப்ராசஸ். குக் பண்ணுற வயசும் சரி, சாப்பிட்றதும் சரி, ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும். ஸோ நான் ஃபாலோ பண்ண டயட்டில் மேக்ஸிமம் ஆயில் இருக்காது, சுகர் இருக்காது, நான் சால்ட் சாப்பிட மாட்டேன், மேக்ஸிமம் ரைஸ் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ இதான் நான் ஃபாலோ பண்ணுற ரொட்டீன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் நானே குக் பண்ணிடுவேன், டின்னர் மட்டும் வெளியே சாப்பிடுவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸ் ஷேக் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த ஓட்ஸ் ஷேக்குங்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ மியூஸ்லி ப்ளஸ் ஓட்ஸ் ப்ளஸ் ரெட் பனானா, தென் நட்ஸ், வே ப்ரோட்டீன், கிரியேட்டின், டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, கடைசியாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, ரெட் பனானா ஆட் பண்ணா மில்க் ஆட் பண்ணாதீங்க, மில்க் ஆட் பண்ணா ரெட் பனானா ஆட் பண்ணாதீங்க. ரெண்டும் ஒன்று ஆட் பண்ணீங்கன்னா அதே நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ப்ரொடக்டிவா இருக்கும், நினைச்ச நேரம்ல தூக்கம் வரும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், ஜாய்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. மீல் நம்பர் 2 எக் மீல் தான். ஃபர்ஸ்ட் 6 whole eggs, ஆனியன்ஸ், ஆட் சம் வெஜிடபிள்ஸ், தென் சிக்கன் மசாலா. நான் சால்ட் ஆட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதுல மினிமலான ஆயில் தான் யூஸ் பண்ணணும், அது நான் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் ஒரு ஜஸ்ட் ஒரு 20 to 30 minutes ப்ராப்பராக குக் பண்ணாவே இந்த மீல் ரெடி ஆயிரும். ஸோ டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட முடியாது, ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 days டேஸ்டா இருக்கும், அதுக்கப்புறம் வழக்கம் போல போமட்ட ஆரம்பிச்சிடும், பிடிக்கல. பட் எனிவேஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கோல் வந்து பார்க்கும்போது டயட் ரொம்ப மினிமலா இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் போதும், ஈஸியாக குக் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஒரு ஃபுட்டுனால நினச்ச நேரம் தூக்கம் வந்துடக்கூடாது. ஸோ அதுதான் என்னோட மெயினான கோல். ஸோ அதனால தான் இந்த டயட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆல்சோ இந்த பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் 8,000 to 10,000 வரையும் ஃபுட்டுக்கு மட்டும் ஸ்பெண்ட் ஆகும். ஐ மீன் வே ப்ரோட்டீன்லாம் இருக்கிறதுனால. வே ப்ரோட்டீன் மட்டும் இல்லைன்னா 7 to 8,000 நம்ம ஒரு per month டயட்டை மேனேஜ் பண்ணிட முடியும். ஒன் செகண்ட், உங்களுக்கு எல்லா கொஸ்டின் ஒரு எங்கடா பம்பெல்லாம் காணும்னு யோசிப்பீங்க. ஸோ ரீசெண்டாக எனக்கு இன்ஜுரி ஆச்சலவா, அதனால கொஞ்சம் பம்பெல்லாம் போயிடுச்சு. எஸ், இன்னும் ஒரு 1 weekல ரீஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த டைம் 60 kg தொடாம பல்கிங் ஸ்டாப் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். கரண்ட்லி ஐ மீன் 53 kg, 55 போனேன், பட் 53 டிக்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, க்ரோ பண்ணிக்கலாம். 8:40 நான் காலேஜ் போயிடுவேன். காலேஜ் போயிட்டு என்ன இதை பற்றி நான் இப்போதைக்கு பேச விரும்பல, மேபி ஃபியூச்சரில் வேணால் சொல்கிறேன், பட் மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை. பட் இதை இக்னோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நான் 4:30 ரூம் ரீச் ஆயிடுவேன். ரூம் ரீச் ஆன உடனே என்னோட ஒர்க்ஸ் தான். ஒர்க்ஸ் வைஸ் பார்க்கும்போது கரண்ட்லி என்னோட ஏஜென்சி ஒரு டீம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கிளைண்ட் ஒர்க்ஸ்லாம் அவங்க பண்ணிப்பாங்க, கிளைண்டோட எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் அவங்க பண்ணிப்பாங்க. அதில் இருக்க ஃபைனல் ஒர்க்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணி ஆகணும். ஐ மீன் கரெக்ஷன், ரெண்டரிங் ப்ராசஸ், கிளைண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், கிளைண்ட் மீட்டிங், ஸோ அந்த டீம் மீட்டிங், இது எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ லீட் ஜென்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நான் எல்லாத்தையுமே என்னால் ஒரு வீடியோவில் சொல்லி முடிச்சிட முடியாது. செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ட்ரை டு போஸ்ட் த வீடியோ ஆன் ஹவு டு மேக் மணி ஆன்லைன் சீரிஸ். அந்த ஒரு சீரிஸ் கண்டினியூ பண்ணல, ஸோ விரைவில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் வெயிட் ஃபார் த வீடியோ. என்னோட யூடியூப் வீடியோஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐடியா, பிளானிங், ஸ்கிரிப்டிங், ஷூட்டிங், எடிட்டிங் 5 step ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் போக எனக்கு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த ஐடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை இப்போதைக்கு எனக்கு ரிவீல் பண்ண விரும்பல, ஏன்னா நான் எதையுமே கம்ப்ளீட் பண்ணாமல் மற்றவங்களுக்கு சொல்றது பிடிக்காது. இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன் ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ நான் ரொம்ப மினிமலான ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒன்ஸ் நான் அந்த 4:30 ஹோம் ரீச் ஆயிட்டேனாவே ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் எலிமினேட் த டிஸ்ட்ராக்ஷன். என் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 hours நோ ஃபோன் கால், நோ மொபைல், நோ ஃபுட். நான் ரூமை விட்டு வெளியே போக மாட்டேன். அவ்வளோ டீப் அண்ட் டீப்பாக ஃபர்ஸ்ட் ஒரு 3 hours ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் அவாய்ட் பண்ணிட்டோம்னாவே நம்மளால ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்பர் 2 the 5 minutes rule. ஸோ நானும் ஒரு ஹியூமன் தான், எனக்கும் சம்டைம் ஒர்க் அவுட் பண்ணுறது பிடிக்காது, ஆல்சோ ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது பிடிக்காது. ஸோ இதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற சிம்பிள் ஸ்டெப்ஸ் the 5 minutes rule. ஒரு ஒர்க்கையோ ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 5 minutes ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒரு வேலை பிடிக்கலைன்னா அந்த ஒர்க்குள்ளேயோ ஒர்க் அவுட்ல இருந்தோ குவிட் பண்ணிடுவோம்னு என்னனாலே சேலஞ்ச் பண்ணிப்பேன். ஒன்ஸ் அந்த ஒர்க்கையோ ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அது டயர்ட் ஆகிற வரையும் அதுல இருந்து குவிட் பண்ணதே கிடையாது. அந்த ப்ராசஸை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜாய்ஃபுல்லாக மாற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதில் மெயின் திங் என்னன்னா அந்த ப்ராசஸை ஜாய்ஃபுல்லாக மாற்றணும். நம்பர் 3 டைம் பிளாக்கிங். டைம் பிளாக்கிங்னா வேற ஒன்றுமே கிடையாது, இந்த ஒரு டைம்ல இந்த ஒர்க்கை மட்டும் தான் பண்ணுன்றது. ஏஜென்சியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம்னா அந்த ஒர்க்கு மட்டும் தான் பண்ணுவேன். அதர்வைஸ் என்னோட யூடியூப் வீடியோஸில் ஒர்க் பண்ணுறதும் சரி, அதர் திங்ஸில் ஒர்க் பண்ணுறதும் சரி, எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டேன். ஸோ அந்த டைமில் அந்த
ஒர்க்கு மட்டும்தான். ஸோ நம்பர் 4 மெடிடேஷன். ஸோ இது சம்மந்தமே இல்லாத சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் மட்டும்தான் ஒன் திங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒன் திங்கில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா மல்டி டாஸ்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மல்டி டாஸ்கிங் பண்ண ஆரம்பிச்சா அந்த ஒன் ஒர்க் கம்ப்ளீட் ஆகாது. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பழகணும். மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பழகணும்னா அதுக்கு மெயின் சொல்யூஷன் மெடிடேஷன் தான். தென் என்னோட per day எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது மார்னிங் 5 o'clock வந்துருப்பேன். 30 minutes ரெஃப்ரெஷ் ப்ரீ ஒர்க் அவுட். தென் 5:30 to 7 o'clock ஜிம். 7 to 8 ரெஃப்ரெஷ் ஆவேன். 8 to 8:40 மீல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு காலேஜ் கிளம்பிடுவேன். 4:30 ரூம் ரீச் ஆவேன். 4:30 5 o'clock வரையும் ரெஃப்ரெஷ் ஆவேன், குளிச்சுட்டு அகைன் 5 o'clock 8 o'clock வரையும் என்னோட ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுவேன். தென் 8 to 8:30 டின்னர். சம்டைம் மொபைல் செக் பண்ணிப்பேன். மொபைல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணலாம். அந்த ஒரு 30 minutes சாப்பிட்ற டைமில் செக் பண்ணுவேன். தென் 8:30 to 10 பேலன்ஸ் இருக்கு ஏஜென்சி ஒர்க்ஸ் அந்த ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருக்குன்னு சொன்னாலே அதில் ஒர்க் பண்ணுவேன். தென் இந்த என்னோட யூடியூப் சேனலுக்கு பிளானிங் ஐடியா ஸ்கிரிப்டிங் இந்த ஒர்க்ஸ்லாம் 10 to 11:30 ஒர்க் பண்ணுவேன். ஸோ 11:30 12 o'clock வரையும் ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு தூங்கிடுவேன். ஸோ per day வந்து பார்க்கும்போது 1.5 hours ஒர்க் அவுட், 8 hours காலேஜ், 6 hours ஒர்க்ஸ், 5 hours ஸ்லீப் அண்ட் 3 to 4 hours ட்ராவல் ரெஃப்ரெஷ் இந்த டைமுக்குலாம் போயிடும். இந்த ரொட்டீன் தான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படியே தான் per day இருக்குமான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக கிடையாது. சம்டைம் 2 to 3 o'clock வரையும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி வாட் ஐம் டூயிங் நவ். இதை நான் ரிக்ரெட் பண்ணவள விரும்பல. நான் கொஞ்சம் ஸ்லீப்லேயே ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தென் ரொம்ப நாளாவே ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா நான் ஜஸ்ட் வீடியோ பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு எனக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு போயிடுறீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுக்குள்ள ஒரு பெரிய கனெக்ஷனே கிடையாது அல்லவா. ஸோ இதனால தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கம்யூனிட்டியில் மேக்ஸிமம் லைக் மைண்டட் பீப்புள் இருந்தால் ஓகே. ஸோ அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வேல்யூ எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் வேல்யூபிளாக இருந்தால் பார்த்தது எல்லாத்துக்கும் வேல்யூபிளாக இருக்கணும். ஸோ அந்த கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்ணலாம், எந்த பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணலாம், அது எல்லாத்தையும் மறக்காம சொல்லுங்க. சூன் அடுத்த வீடியோவில் அதோட அப்டேட் சொல்கிறேன். இட்ஸ் ஓகே, ஐ வில் see you in the next video. Let's grow together. இப்போ இந்த கை தூக்க முடியும். ரெக்கவர் ஆயிட்டேன். So bye bye.